Hi friends, welcome to panandpots. இன்னைக்கு நம்ம panandpots சேனல்ல ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு உருளைக்கிழங்கு வறுவல். ரொம்ப சிம்பிளான மெத்தட் நான் காட்ட போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இத நீங்க எல்லா விதமான சாதத்தோடயும் சர்வ் பண்ணலாம். மெயினா சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோட இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப சாஃப்டாக குழஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கேஸ்ட் அயர்ன் பேன் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணலாம். கேஸ்ட் அயர்னில் ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக மசாலா நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சப்போஸ் இந்த பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் பக்கம் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா இது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம ஒரு மசாலாவும் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்க போகிறோம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே நான் ஒரு சின்ன உரல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கோர்ஸாக நம்ம இடிச்சுக்க போகிறோம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க உருளைக்கிழங்கு வறுவலோடு. இதை நீங்கள் ஆரம்பத்திலே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கடைசியாக அதை சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக இடிச்சாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கோடு அதை கலந்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை உங்களுக்கு தயாராகிடும். இந்த கடைசியாக சேர்க்குற மசாலா நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஃப்ரைக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க, நல்லா நம்ம ரோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், கலரே உங்களுக்கு சூப்பராக டார்க் ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.